சென்னையை அடுத்த தாம்பரத்தில் இந்திய விமானப்படை வீரர்களின் பயிற்சி நிறைவு விழா நடைபெற்றது. இதனையொட்டி பயிற்சி பெற்ற வீரர்கள் அணிவகுப்பு மற்றும் சாகச நிகழ்ச்சிகளை நடத்தினர். சாகச நிகழ்ச்சியில் இடம்பெற்ற வீரர்களுடன் நமது செய்தியாளர் பாஸ்கரன் நடத்திய கலந்துரையாடலை இப்பொழுது பார்க்கலாம். தாம்பரத்தில் உள்ள இந்திய விமானப்படையில் பயிற்சி முடித்த 442 வீரர்கள் இன்று அணிவகுப்பு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து சாகசம் நடைபெற்றது. அதில் 15 தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்களும் பங்கேற்றனர். அவர்களில் ஒருவர் ஆசிக் நம்மிடம் இருக்காரு. ஆசிக், இன்னைக்கு என்ன மாதிரி அணிவகுப்புகள், அதைத் தொடர்ந்து சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது? இதில் இந்திய விமானப்படையில் சேரணும்னு என்ன எப்படி தோன்றுச்சு? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பாசிங் அவுட் பரேட். இதில் வந்து 2 விதமான பரேட் நாங்கள் இன்றைக்கி காமிச்சோம். ஒன்று பார்த்தீங்கன்னா செரிமோனியல் பரேட், நார்மல் பரேட், ஜஸ்ட் எல்லோரும் பாஸ் அவுட் ஆகிறத காமிப்பாங்க. அடுத்தது ரைஃபிளோட ட்ரில், கண்டினியூட்டி ட்ரில்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி ட்ரில். இது வந்து ப்ராக்டிஸ் வந்து நாங்கள் எப்படியும் ஜஸ்ட் ஒரு 20 days தான் இருக்கும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரென்த், ஃப்ளெக்சிபிலிட்டிலாம் தேவை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு சாதாரணமாக இருந்துக்கிட்டு ஜஸ்ட் எதுவும் பண்ண முடியாது. நிறைய புஷ்அப் ட்ரைனிங், டஃப்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய நடக்கும். டஃப்னஸ் இருந்த ஒளியை தான் இதில் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ ரைஃபிள் சுற்றும் போது நிறைய அடிபடும், இதெல்லாம் வரும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், வலி இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டியும் பண்ணுறது தான் ஒரு நல்ல டிட்டர்மினேஷனோட, வில் பவரோடு நீங்கள் செய்யணும். அப்போ தான் இதை வந்து கரெக்டாக செய்ய முடியும், இந்த ஸ்டேஜுக்கு எடுத்து வர முடியும். இந்திய விமானப்படையில் வேலை வாய்ப்புங்கிறது எப்படி இருக்குது? வேலை வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியறதில்ல. ஏர்ஃபோர்ஸில் வந்து வேலை வாய்ப்பு ஏகப்பட்டது இருக்குது. இப்போவும் நிறைய ஜாப்ஸ் வந்து வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஆனால் முக்கியமாக சொல்ல போனால் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஆட்கள் வந்து உள்ளே போகிறதில்ல. மேக்ஸிமம் இன்ஜினியர்ஸ். ஆனால் இன்ஜினியரிங்கை தவிர வேறு யாரும் எதுவும் பார்க்குறதே இல்லை. இப்போது இன்ஜினியரிங்கை விட்டுட்டு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் சிவில் ஒர்க் இருக்கோ அது எல்லாமே உள்ளேயும் இருக்குது. நீங்கள் அங்கே போய் ஒரு வீடு கட்டுறீங்களா, இங்கேயும் அதே வீடு கட்டுற வேலை இருக்குது. அதே மாதிரி என்ன சொல்கிறது, உள்ளே என்னெல்லாம் மெயின்டெனன்ஸ், அட்மின்ல இருந்து எல்லா வேலையும் இருக்குது. டெக்னீஷியன் வேலை இருக்குது, ஃபிட்னஸ் வேலை, ஃபிட்டர் வேலை இருக்குது, எல்லா வேலையும் உள்ளே இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் போகாதீங்க, இதுக்கு ஏர்ஃபோர்ஸ் பக்கம் டிஃபென்ஸ் சைடும் கொஞ்சம் பாருங்கள்.